ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பீமிலி பீச்சுக்கு தான் போகிறோம். இப்போ நம்ம போயப்பாலத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கோம். இப்போது கிராஸ் ரோடு வரும். கிராஸ் ரோட்லேருந்து 8 கிலோமீட்டர்ஸ் இருக்குது பீமிலி பீச். இப்போ நம்ம அதுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். இதோ இங்கே ஸ்ரீ சைத்தன்யா காலேஜ் தெரியுது. அது வழியாக இப்போ ஸ்ட்ரைட்டாக போனோம்னா இப்போ ஒரு போலீஸ் செக் போஸ்ட் வரும். இதுதான் பீமிலி ஜங்ஷன். இந்த பீமிலி ஜங்ஷன்லேருந்து நம்ம ரைட்டு திரும்பி போனோம்னா ஸ்ட்ரெயிட் ரோடு வரும். ஒரு 8 கிலோமீட்டர்ஸில் பீமிலி பீச் வந்துடும். நம்ம இந்த பீமிலி ஜங்ஷன் ரோடு வழியாக நம்ம போனோம்னா ஃபுல்லாக டிராஃபிக் எதுவுமே இருக்காது. அதே சமயம் நிறைய மரங்கள், அப்புறம் பனைமரம், தென்னை மரம், மாங்காய் மரம், இது மாதிரி நல்லா பார்க்குறதுக்கே அழகாக வியூவெலாம் இருக்கும். மலையெல்லாம் நிறையா இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். பொல்யூஷன், டிராஃபிக் இது எதுவுமே இருக்காது. இப்போ நம்ம பீச் கிட்டே என்ட்ரு ஆகிட்டோம். இப்போ அங்கே பார்த்தீங்களா, இது என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி ஸ்டாச்சுலாம் வச்சுருப்பாங்க. இந்த பக்கம் பாருங்கள், இங்கிட்ட எல்லாமே ஃபுல்லாக வரிசையாக மீனெல்லாம் சாயங்காலம் ஆச்சுன்னா பெரிய பெரிய மீன், வஞ்சரம் மீன், அது மாதிரி எல்லாமே வச்சு விற்பாங்க. கம்மி காசுலேயே நமக்கு கிடைக்கும். இந்த மவுண்டனில் பார்த்திங்கன்னா நைட் ஆச்சுன்னா லைட்டிங் போட்டு தண்ணிலாம் வரும். அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம பீச்சுக்கிட்ட வந்துட்டோம். ஃபுல்லாக தென்னை மரத்தோட பீச் வியூ பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அங்கே நிறைய சேர்ஸ் எல்லாமே போட்டு வச்சுருப்பாங்க. அதை நம்ம உட்காந்து பார்த்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் நீங்களே. அப்புறம் இது ஒரு என்ட்ரன்ஸு. இந்த வழியாகவும் போகலாம். என்ட்ரன்ஸ் ஃப்ரீ. இங்கே ஃப்ரீ. எப்போயுமே பீச் ஓப்பனாகவே இருக்கும். இங்கே ஒரு ஸ்டாச்சு, புத்தர் ஸ்டாச்சு ஒன்று வச்சுருக்காங்க. அப்புறம் இது பார்த்திங்கன்னா லைட் ஹவுஸ். இது 90s 80ஸில் கட்டினாங்களாம். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஐ லவ் பீமிலி அந்த மாதிரி ஸ்டாச்சுலாம் வச்சுருக்காங்க. இந்த வழியாகவும் நம்ம போய்க்கலாம். இங்கிட்டலாம் பாருங்கள், டால்ஃபின் அந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு அங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம இப்போ அந்த ஃபோட்டோ எடுக்கிற பக்கத்துக்கு நம்ம போகலாம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ராமர், சீதா ஸ்டாச்சு, சின்ன கோவில் மாதிரி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது ஒரு என்ட்ரன்ஸ். நம்ம இப்போ இந்த வழியாக தான் இப்போ நம்ம போக போகிறோம். இதுலேருந்து பார்த்தா பார்த்திங்களா, ஸ்ட்ரைட்டாக பார்த்தோம்னா கடல் கன்னி நமக்கு தெரியும். ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பீச்சுக்கே இந்த கடல் கன்னி இருக்கிறது தான் ரொம்ப ஃபேமஸ்ஸே. இப்போ குட்டீஸில் நம்ம கூப்பிட்டு வந்தோம்னா இங்கே பொம்மை கடையெல்லாம் இருக்குது. எதனாச்சும் வாங்கி கொடுக்கலாம். அதுவும் இல்லாமல் சங்கு, அந்த மாதிரி தோரணம், அந்த மாதிரிலாம் நிறையா அழகாக வச்சுருக்காங்க. இங்கே ஃபோட்டோ கூட நமக்கு எடுத்து தருவாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. ரொம்ப சூப்பராக இருக்குது. சங்கு, தோரணம், அப்புறம் அந்த முன்னாடி மாட்டுறது, அந்த மாதிரி எல்லாமே அழகாக இருக்குது.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இப்போ தான் என் சேனல் வாட்டி பார்க்குறீங்கன்னா என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.